ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால், செகண்ட் வந்து இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். இந்த ரெண்டு ப்ரோட்டோக்கால்ஸுமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஜிமெயிலு, ஹாட்மெயிலு அப்படி இல்லாமல் நம்மளோட அஃபிஷியல் இமெயில்ஸு. ஸோ நம்மளோட கம்பெனியோட இமெயில்ஸ் இருக்குல்ல, டொமைன் நேம் சர்வரில். ஸோ அந்த இமெயில்ஸோட இன்பாக்ஸில் மெயில் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம மெயில்ஸு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ப்ரோட்டோகால்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் பாப், ஐமேப் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், இதில் என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் கிளைண்ட்டு இமெயில் கிளைண்ட்டு இமெயில் சர்வர்னு சொல்லுவாங்க. இந்த ஜிமெயில் ஹாட்மெயில் இதெல்லாம் வந்து இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர். சரிங்களா, நம்ம கம்பெனி நேமில் வந்து XYZன்னு ஒரு கம்பெனி இருக்கலாம், ஆக்சென்ச்சர், IBM, இது மாதிரி கம்பெனி நேமில் எந்த கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, உங்களோட ஓன் கம்பெனியில் ஒரு மெயில் ஐடி இருக்குல்ல, அது வந்து டொமைன் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டொமைன் நேம் சர்வர். ஸோ இந்த மாதிரி இமெயில் கிளைண்ட்டு இமெயில் சர்வர். நம்ம இமெயில் கிளைண்ட்டுன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம எது மூலம் ஆக்சஸ் பண்ணுறோம், ப்ரௌசர்ஸ், அது எதுவாக நல்லா இருக்கலாம், மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், அந்த ஃபாக்ஸில் ஆனது, கூகுள் குரோம், இது மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இதில் வந்து கிளைண்ட்டு. நம்மளோட ஓன் சர்வர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுவோம், இமெயில் சர்வர் சொல்லுவோம். இப்போ வேறு அந்த ஜிமெயிலு, ஹாட்மெயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அது சர்வர். இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாப்போட ஒர்க் என்னென்னா, பாப்பு மூலம் நம்ம வந்து இமெயில் கான்ஃபிகரேஷன், சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணும் பொழுது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோட்டோக்காலில் சிங்கர்னைசேஷன் இருக்காது, இமெயில் சர்வருக்கும் இமெயில் கிளைண்ட்டுக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. சரிங்களா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மோர் தென் ஒன் டிவைசஸில் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த இமெயில்ஸை. அப்போது வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது, எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் திங். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், மெயில்ஸ் ரிட்ரீவ் பண்ணோன்னா டவுன்லோட் பண்ணும் பொழுது இது எங்கே இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து டெலீட் ஆயிரும். இதில் இமெயில் சர்வர்லேருந்து டெலீட் ஆயிரும், கிளைண்ட்டோட இதில் தான் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ப்ராபபிளி ஒரு சில கேசஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் இருக்கும். இமெயில் சர்வர்ன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐமேப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கானது, இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். இது வந்து டைரெக்டாக நமக்கு இமெயில் சர்வரில் வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ண பாப்பு மாதிரி இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால். இது வந்து சிங்கர்னைசேஷன்னா அந்த இமெயில் சர்வர் இமெயில் கிளைண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கர்னைசேஷன் நல்ல ஒரு கம்பேட்டிபிலிட்டி, ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க தமிழில், சூப்பராக இருக்கும். இது ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் டிவைஸில் மல்டிபிள் டிவைசஸ் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, மல்டிபிள் டிவைஸ் ஆக்சஸ்னால் என் லேப்டாப்லேயும் நான் என்னோட ஆஃபீஸ் மெயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்னோட ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸு, ஸ்மார்ட் ஃபோனு இல்லை வேறு டேப்லெட்டு, மல்டிபிள் ஆக்சஸில் என்னோட மெயில் ஆக்சஸ் பண்ணும்போது